என் ஊருக்கு வா, என் அட்ரஸ் தரேன். பொறுங்க. ஒரு நிமிஷம். சின்னமனூர். நீ மத்தவங்கள பேசுற உங்க அண்ணன் நான் சொல்றேன். ஏமா நீ வெளிநாட்டுல இருக்க, நீ உன் கலாச்சாரம் ரைட்டு. அண்ணன் எப்படி நான் பேசல. நீங்க முதல்ல எடுத்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு நடந்தது கொடுமைதான். ஆனா அந்த பொண்ணோட பேக்ரவுண்டும் உங்க பேக்ரவுண்டும் ஒரே பேக்ரவுண்ட்ன்றபடியா நீங்க குரல் கொடுத்தீங்க. என்ன பேக்ரவுண்ட்? என்ன பேக்ரவுண்ட்? அதே பேக்ரவுண்ட்ல இன்னொரு பாக்குறியா? சொல்வாங்க. சரி ரைட், சாதின்னு பாக்குற. இன்னொரு பேக்ரவுண்ட், இன்னொரு வீடியோ பாக்குறியா? என் வீடியோ நீ பாக்குறது நான் சொல்ல வரேன். இருங்க, ஒரு விஷயம் பேசலாம். நீ பேசலாம், அசால்ட்டா பேசலாம். நீ அசால்ட்டா பேசலாம். என் வீடியோ போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணும் நீங்களும் ஒரே ஜாதிக்காரங்கன்றபடியா குரல் கொடுத்தீங்க. அது தப்பு நான் சொல்லல. குரல் ரெண்டு ஆம்பளை போய் வச்சிருக்கேப்பா, ரெண்டு ஆம்பளை போய் வச்சிருக்கேன். ஏன் மயம் மேல சத்தியமா சொல்றேன், இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை என்ன சாதினே எனக்கு தெரியாது. இந்த பிள்ளை என்னமோ சொல்லுது உங்க சாதின்னு. நான் என்ன சாதி? சரி நான் என்ன சாதி? ரைட்டு. நான் என்ன சாதி அத சொல்லு. சாதி நான் என்ன சாதி சொல்லு. நான் அது இந்த இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்லன்னு இல்ல, நீ சொன்ன நீங்க உங்க சாதிக்கார பொண்ணு அப்படின்னு. நான் என்ன சாதி அத நீ சொல்லு. அது நான் சொல்லுங்க. ஏமா லைவ்ல என் வீட்டாளிகள் இருக்காங்க, ஓ வீட்டாளிகள் இருக்காங்க, நம்ம வீட்டாளிகள் இருக்காங்க. கேட்கட்டும், 460 பேர் இருக்காங்க. கேட்கட்டும், என்ன சாதி நானு அத சொல்லு. நீ சொன்ன சாதி ஏமா நீ சொல்லுமா. அப்ப தெரியாம எதுவும் பேசாத, அப்ப தெரியாம எதையும் பேசாத, தயவு செய்து தெரியாம எதையும் பேசாத. அப்ப தெரியாம பேசாத. நான் என்ன சாதி நான் சொல்ல மாட்டேன். ஏன் டீப்லயே இருக்கு. நீ என்ன சொல்றது? நீ என்ன சாதின்னு என்ன கேக்குறது? ஏன் டீப்லயே இருக்கு, என் ஐடியிலே இருக்கு. அப்ப என்ன சாதி? அப்ப அதான் சொல்றேன். நீ என்ன அப்படி கேக்குறீங்க, நீ என்ன சாதி அப்படின்னு. அப்ப நான் என்ன சாதியா இருக்கணும் நீ சொல்லு. நான் எதுக்கு பேசுறேன்? நான் அதை கேட்கவே இல்லை. நான் சொல்றேன் அந்த பொண்ணு ஏன் ஜாதின்னு சொல்றேன்ல. ஏமா நான் கட்டி பேசுறேன், சங்கடப்படுத்துறாது. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் சொல்றது நான் என்ன சாதி அத மட்டும் தெரியும்ன்றேன். அத நான் பப்ளிக்கா சொல்றதுல கேவலமான நான் பப்ளிக்ல நான் சொல்லுவேன். நீ சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும். அவளுக்கு தெரியாம யாரையும் பேசாத, தயவு செய்து யாரையும் பேசாத. எங்களுக்கு தெரியும் யார எப்படி கொண்டு போகணும், யார என்ன பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். நான் அழகா சொல்றேன். உங்களுக்கும் உங்களுக்கும் நான் ஆங்கிலத்துல அழகா நாசுக்கா பேக்ரவுண்ட்னு சொன்னேன். நீ பேக்ரவுண்டுக்கு அர்த்தத்தை சொல். பொறுங்க நீ பேக்ரவுண்டுக்கு அர்த்தத்தை சொல்லுன்றீங்க. ஒரே பின்னணி கொண்டவர்கள் இன்னும் நாகரிகமா சொல்றேன். அதுக்கு அர்த்தத்தை சொல்லுறீங்க. நான் சொன்னேன் தமிழ்ல அதை ஜாதின்னு சொல்லுவாங்கன்ற. அப்ப ஏன் ஜாதியை சொல்லுன்றீங்க? நீங்க அத அறிவுபூர்வமாக நான் இன்னும் கொஞ்சம் அத நாசுக்கா கையாள தெரியாம நீங்க அப்படியே போட்டோடன்றீங்களே, இதுவே உங்களுடைய அறியாண்மையோட வெளிப்பாடுதான். என்ன புரியல எனக்கு, நல்லா தெளிவா சொல்ல புரியல. அதுக்கு மேல நான் இங்க டீப்பா ஒண்ணு விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. சரி அந்த விஷயத்த விட்டுருங்க. அந்த பொண்ணு கதையை விட்டீங்க. சரி அந்த பொண்ணு குரல் கொடுத்தீங்க, நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கான பதில் என்னன்னா பேக்ரவுண்ட் ஒண்ணு, அதால குரல் கொடுத்துறீங்க. ரெண்டாவது பாயிண்ட்